ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2023 எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியான ஹோட்டல் மலாட்டி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி வந்து அவங்களோட பாட்டியோட இறுதி சடங்கை முடிச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹோட்டலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஹோட்டலில் வந்து இடம் கிடைக்கல அப்படிங்கனால வழியில் இந்த மோட்டல் மலாட்டியை பார்க்குறாங்க. ஸோ உள்ளுக்குள்ள வந்து இங்கே ரூம்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டும் இருக்கிறாரு. ஸோ அவங்கள நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலியை பார்த்து சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் எங்களோட பாட்டியோட இறுதி சடங்கை முடிச்சுட்டு வரோம், எங்களை நீங்கள் பார்த்துருக்கிறது வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் ரூம் வேணுமா இல்லை 2 நாள் ரூம் வேணுமா அப்படின்னு அவர் கேட்க, இல்லை நீங்கள் ஒரு நாள் நைட்டு தங்குற மாதிரி தான், ஓகே ரூம் அவைலபிளாக இருக்குது, ஆனால் ஒரு சில ஃபார்மாலிட்டி இருக்குது, எங்களோட மேடம் மலாட்டி கிட்ட வந்து நீங்கள் டீ சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த ஃபேமிலியுமே அவங்க கூட டீ சாப்பிட போகிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ அவன் நிறைய அமானுஷமான விஷயங்கள் அந்த ஹோட்டலில் பார்க்குறான். ஸோ இதுக்கப்புறம் அந்த மோட்டலில் மலாட்டியில் என்ன நடக்குது, ஸோ அங்கே வர்ற எல்லாருமே எதுக்காக இறந்து போகிறாங்க, ஸோ அந்த மேடம் வந்து மலாட்டின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன, அவங்க எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதைமை. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக த்ரில்லர் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. நிறைய இடங்களில் வந்து அந்த கொடூரமான ஒரு கொலைகள் பண்ணுற மாதிரியான போர்ஷன்ஸு, ஒரு டெட் பாடியை வச்சு இது பண்ணுற மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக வந்து இந்த த்ரில்லர் மூவிஸை விரும்பி பார்க்கக்கூடிய பேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதுக்கேற்ற மாதிரி படத்தோட தமிழ் டப்பிங்குமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போதும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த படத்தில் உள்ள எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக யாருமே குறை சொல்கிற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக படத்தோட பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு பிஜிஎம்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்களால் வந்து போர் அடிக்காதுன்னு நான் நம்புகிறேன்.